டைரக்டர் ராகவா லாரன்ஸ் இயக்கிய திரைப்படங்கள்ல என்னென்ன அந்த படங்களோட வெற்றி தோல்வி நிலவரம், அதை விட ரொம்பவே இம்பார்ட்டனா அந்த படங்களை நம்ம கவுண்ட் டவுன் பேசிக்கல, அதுவும் வெற்றியின் அடிப்படையில் கவுண்ட் டவுன் பேசிக்கல இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்ரீ ராகவா லாரன்ஸ் யாரா அந்த டைரக்டர்னு பார்க்க தேவையில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நம்ம இப்போ லேட்டஸ்டா பார்த்துட்டு இருக்க ஹீரோ ராகவா தான். ஆக்சுவலி காஞ்சனா படத்தில் நடிச்சிருக்காருல அந்த ஒரு ஹீரோ தான். அவர் நிறைய பேருக்கு டான்ஸர்னும் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இயக்குனராகவும் அவர் 9 படங்கள் கிட்ட டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க அந்த படங்கள்லாம் கவுண்ட் டவுன் பேசிக்கல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் டவுன் அப்படின்றத போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மியை நம்ம ராகவா லாரன்ஸ் ஹிந்தியில் போய் டைரக்ட் பண்ணாரு. கொரோனா டைம் மாட்டிக்கிச்சு, அதனால டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடி வித்துட்டாங்க. வித்தது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லணும். ஏன்னா ஓடிடிலே அந்த அளவுக்கு பயங்கரமா கழுவி ஊத்துனாங்க. இத்தனைக்கே நம்ம ஊர்ல காஞ்சனா சீரிஸ் போக போக தான் கழுவி ஊத்துனாங்க. ஆனா அங்க ஹிந்தியில போய் எடுத்தது ஃபர்ஸ்ட் சீரிஸ் தான். நம்ம சரத்குமார் நடிச்சிருப்பார்ல அந்த ஒரு படம் தான். ஸோ அதுவே ஹிந்தியில நல்ல நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. எனவே ஓடிடியில் வித்ததுனால ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க. பட் ஓடிடியில் வித்த படத்துக்கு லாபம் பார்த்துட்டாலும் நம்ம கவுண்ட்ன்றது பாக்ஸ் ஆஃபீஸை வச்சோ இல்லை ப்ராஃபிட்டை வச்சோ பண்றது கிடையாது. நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம லக்ஷ்மி படத்தை இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணிருவோம். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் ரீபல். இந்த ரீபல் தெலுங்கு படம். நம்ம பாகுபலி பிரபாஸ் தான் நடிச்சிருப்பாரு. 2012 பாகுபலிக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கும் இந்த படம். இந்த படம் அங்க நல்லாவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லணும். இருந்தாலும் பிரபாஸுக்கு அங்க ஒரு ஃபேன் பட்டாளம் இருக்காங்க அப்பத்துல இருந்து. பாகுபலியில அப்புறம் அவர் வேற லெவல் ஹீரோவா மாறிட்டாரு. இந்தியா நம்பர் 1 ஹீரோவா மாறிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தெலுங்கு சினிமால ஒரு முன்னணி ஹீரோவா தான் இருந்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால அந்த படம் 50 நாள் 100 நாள் கிட்ட கூட மேபி ஓடி இருக்கலாம். தெலுங்கு சினிமான்றது பாத்தீங்கன்னா அதிகமான தியேட்டர் இருக்கும், அதிகமா சினிமா பார்க்கறதுக்கு விரும்புறவங்க. ஸோ அங்க ரன்னிங் டேட்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது பெரிய ப்ராஃபிட் வரல, ஃபிளாப் ரேஞ்ச்லாம் சொல்லியிருந்தாலும் நம்ம லக்ஷ்மி அந்த ரிவ்யூக்கும் இந்த ரிவ்யூக்கும் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படி பார்த்து இந்த படத்தை டாப் பண்ணிருக்கும். ஓரளவுக்கு தியேட்டர் ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது அப்படின்றதுனால தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸும் லைட்டா இருந்திருக்கு. அதை தாண்டி இந்த படம் தெலுங்கு ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ராகவா லாரன்ஸ் தெரியும் உங்களுக்கு பேய் படம் தான் நிறைய பண்ணுவார்ட்டு. அதை தாண்டி அவரோட ஃபிலிமோகிராபி டைரக்ஷன்ல 2வது ஜானரா சொல்லணும்னா ஒரு ஆக்ஷன் படம் சொல்லி ஆகணும். அதுதான் அவரோட முதல் இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆர்ஆர்ல போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இந்த ரீபல் நம்ம தெலுங்கு மக்களை கேட்க தேவையில்ல, அவங்கள அடி தடினா வேற லெவலில் உட்காந்து கை தட்டுவாங்க. உங்களுக்கு பிரபாசியம் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் லாஜிக்கே இல்லாமலாம் பார்ப்போம்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தாராளமாக நீங்க பார்க்கலாம். இந்த படம் ஃபினான்ஷியலா ஃபிளாப் நிறைய பேர் வெற்றி கொடுத்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தியேட்டரிக்கலா ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தெலுங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ்ன்றது அதுக்கு மேலே லைட்டாக சொல்லலாம். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்டைல். இந்த ஸ்டைலுங்கிறதும் தெலுங்குல தான் ரிலீஸ் ஆச்சு. தமிழில் இந்த படம் லட்சியம் வந்திருக்கும். லட்சியம் அந்த அளவுக்கு பெருசா போல, ஆனா தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல்ன்றது ஒரு 100 டே மூவியா இருந்திருக்கும். அங்க ரன்னிங் டே தியேட்டரிக்கலும் நல்லா போச்சுன்னு சொல்லலாம். ரிவ்யூஸ்ன்றது ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸா வந்தது. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா எடுத்துதான் கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் சொல்லி ஆகணும். இந்த படம் போட்ட பட்ஜெட்டுக்கு ஓகே. படத்தோட ஹிட் அடிக்க கண்டிப்பா நம்ம ஹிட்டுங்கிறது ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் சொல்லலாம். ஒன்றும் தப்பு இருக்காது. படமா நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்குச்சு. அதை தாண்டி இந்த கான்செப்டா நம்ம பிரபுதேவா ராகவா லாரன்ஸ் இவங்க 2 பேரும் தான் தமிழ் சினிமான்றதை தாண்டி இந்தியன் சினிமாலேயே ஒரு பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் பிரபுதேவாவும் ராகவா லாரன்ஸும் அந்த டைம்ல சவுத் இந்தியா பெஸ்ட் டான்சரா மாறிட்டாங்க கன்ஃபார்ம்டா. ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த கதைகளும் ரொம்பவே கரெக்டா இருந்திருந்தாலும் இல்ல பிரபுதேவாவோட அந்த கேரக்டரேஷன்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் டம்மி பண்ணிட்டு ராகவா லாரன்ஸ் கொஞ்சம் டாப்ல வந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கும். அவர் டைரக்ஷன்ல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பிரபுதேவாக்கும் அவருக்கும் சின்ன சின்ன அரசல் புரசல் அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பிரபுதேவா ஆதியிலிருந்தே டான்ஸ் மாஸ்டரா அதுக்கப்புறம் அவரோட அப்பா அவரோட ஃபேமிலி இந்த மாதிரி எவ்வளவு பேர்லாம் இருந்திருந்தாலும் அவர் டான்சரா ஹீரோவா சோபிச்சிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம ராகவா டான்ஸ் மாஸ்டரா அவர் அப்படியே ஹீரோ அப்படியே டைரக்ஷன் உள்ள இறங்கிட்டாரு. ஸோ அதன் காரணமாக தான் பிரபுதேவாவை பின்னால் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் இங்கே பேசணும் இருக்கும். எனவே தமிழ்ல லட்சியம் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் இருந்தாலும் தெலுங்குல ஸ்டைல்ன்றது ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம இந்த அளவுக்கு டாப் கவுண்ட் பண்ணிருக்கோம். கமர்ஷியல் ஹிட் கவுண்டர்ல இன்னும் கூட கொஞ்சம் டாப்ல போறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்தாலும் நம்ம அந்த கமர்ஷியல் பேட்டுக்கான சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கும். நம்ம கவுண்டர் 6வது இடத்துல பார்க்க போற படம் காஞ்சனா பார்ட் 3. இந்த காஞ்சனா பார்ட் 3 தான் நம்ம ராகவா லாரன்ஸ் டைரக்ட் பண்ணதுலயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லி ஆகணும். ப்ராஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் அவ்வளவு பெருசாலாம் கிராபிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. ஒரு மினிமம் பட்ஜெட்ல சன் பிக்சருக்கு எடுத்து கொடுத்தாரு. ஆனா சம லாபம் பார்த்துட்டாங்க. தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டைம்ல 50 நாள்ன்றது ஓரளவுக்கு பெரிய ஒரு தியேட்டரிக்கல் தான். ஆனாலும் அவ்வளவு பெரிய ஒரு தியேட்டரிக்கல் தான். அதே சமயம் ரிவ்யூவா பாத்தீங்கன்னா செமையா கழுவி ஊத்துறாங்க. நெகட்டிவ் ரிவ்யூன்றது ரிவ்யூவர்ஸ் பத்தியில நிறையவே கிடைச்சது. தியேட்டரிக்கல ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அன்ரெஸ்பான்ஸா இருந்தாலும் அந்த காஞ்சனா அந்த சீரிஸோட வைப்ன்றது பல குழந்தைகளையும் பல ஃபேமிலியும் உள்ள இழுத்துது. அதில் பல பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லையான்ற கேள்விகளாம் நம்ம தியேட்டரிக்கல பதில் சொல்றோமோ இல்லையோ டிவியில போடும்போது இந்த படத்துக்கும் டிஆர்பி ரேட்டிங் எகிரிட் தான் இருக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபைட் தான் சொல்லி ஆகணும் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களால தான் நம்ம ஸ்டைலை விட கொஞ்சம் மேலே வச்சிருக்கோம். செம பாக்ஸ் ஆஃபீஸ் அதை தாண்டி ஆடியன்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை தடவை போனாலும் தியேட்டர்லையுமே பார்த்தாங்களா அவர் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் நான் போய் பார்ப்போம்டா அப்படின்ற மாதிரி. இன்னொன்று ராகவா லாரன்ஸ் அவர் பேட்டனுக்கு எடுத்து கொடுத்துருப்பார். சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு ரிவ்யூவரா நம்ம சில விஷயங்கள்லாம் சொன்னாலும் ஒரு பப்ளிக் ஆடியன்ஸா இந்த படத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ஒரு கவுண்டவுன் இதுக்கு முன்னாடி சொன்ன கவுண்டவுன் அதுக்கப்புறம் சொல்ல போற கவுண்டவுன் இந்த 3 கவுண்டனுக்கும் முரண்பாடு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்க சொல்லுங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்ட்டு. நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போற படம் முனி.
முனி தான் நம்ம ராகவ லாரன்ஸுக்கு தமிழில் முதல் படம். தமிழில் வரும்போதே வந்து ஆக்சுவலி தெலுங்குல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் அப்புறம் அந்த ஸ்டைல் மாதிரியான படங்கள்லாம் கையாண்டாரு. இங்கே தமிழுக்கு வரும்போது அவர் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல. ஆக்சுவலி அப்போ வந்து பேய் படங்கள்லாம் மிக பெருசாக ஃபேமஸ் ஆகிட்டு வரல. ஷாக்கு, சந்திரமுகி இந்த மாதிரி தான் ஒரு சில படங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் தமிழில் ஆர்ஆர் சப்ஜெக்ட்ல முனின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலி அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஆர்ஆர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கணும். யாவரும் நலவும் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் முன்னோடி இந்த ஆர்ஆர் படங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல போனால் அதில் ஒரு படமாக முனி நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆக்சுவலி அந்த கான்செப்ட் அப்படின்றதும் அந்த பேய் படத்தை வந்து ஜோவியலாக மக்களுக்கு வந்து கமர்ஷியலாக கொடுக்குற அந்த பேட்டர்ன்றதும் காமெடின்றதுலாம் வந்து ரொம்பவே வந்து புதுசாக இருந்த டைரக்ஷனாக சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரியான பேய் காமெடி படங்கள் இருந்திருந்தாலும் ஆக்சுவலி நம்ம ராகவ லாரன்ஸோட அந்த பேட்டர்ன்றது ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிச்சதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ முனி வரும்போது தான் நம்ம ராகவ லாரன்ஸ் ஹீரோவா ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் ஹீரோவா பண்ணும்போது அவரோட கேட்டகரின்றதே வேற, ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே டேரக்டராக அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த காமெடி, அவருக்கான அந்த கலகலப்பு, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்து ஆக்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வந்துட்டாரு. அது கான்செப்டாகவும் அவரோட அந்த கேரக்டராகவும் மக்களால் வந்து பெருசாக கவரப்பட்டது. ஸோ அதனால முனி வந்து சாதாரணமாக ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த படம் நம்ம தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட்ன்றே சொல்லலாம். இங்கே கமர்ஷியல் ஹிட்டாக பார்க்கும்போது நிறைய படங்கள் குழப்ப முறையான அதர் லாங்குவேஜில் வந்த படங்கள், தமிழில் வந்த படங்கள், கமர்ஷியலாக அவருக்கு இருந்த மார்க்கெட் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கவுண்ட் ஒன் கன்ஃபியூஸ் இருந்தாலும் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் பிடிச்சி நான் இந்த மாதிரி ஒரு கவுண்ட் கொடுத்துட்ருக்கேன். நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் டான். நம்ம தமிழில் முனி இட்டுக்கு அப்புறம் அங்கே மறுபடியும் தெலுங்கு போகிறார். ஏன்னா தெலுங்குல வந்து ஒரு சம இட்டு கொடுத்துட்டு 2வது படம் கொடுத்து அதுவும் மக்கள் அங்கே ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து நம்ம ராகவ லாரன்ஸ் தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றதை தாண்டி தெலுங்கு மக்கள் ஒரு பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. ராகவ லாரன்ஸ் வந்து சென்னை ராயபுரம் தான் நினைக்கிறேன் அவரோட பான்ன்றது. ஆனால் அவர் தெலுங்குல தான் வந்து சிரஞ்சீவி அவரை ரொம்பவே பூஸ்டப் பண்ணி விட்டார். இங்கே தமிழ் தான் ரஜினி, பாலச்சந்தர்லாம் கை வச்சிருந்தாலும் தெலுங்குல சிரஞ்சீவி, நாகார்ஜுன் அவங்க எல்லாருமே இவர் மேலே ரொம்பவே பெரிய ஒரு பாசம் வச்சிருந்தாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ நாகார்ஜுன் தான். அவர் ஏற்கனவே ஒரு வெற்றி கொடுத்துட்டு இந்த ஒரு டான்ல வந்து நம்ம ராகவ லாரன்ஸும் உள்ள வந்துடுறாரு. மாஸ்ல வந்து பாட்டுக்கு மட்டுமே வந்த ஒரு மனுஷன் இங்க ஒரு கேரக்டராக வராரு, அவரோட தம்பியா வராரு. இந்த டான் ஒரு ஆக்ஷன் அப்படின்றத தாண்டி கேங்ஸ்டர் படம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கேங்ஸ்டர் படம் அங்கே தெலுங்குல வந்து நிறைய வந்து பெருசா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஒரு பெரிய கல்ட் ஃபிலிமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தியேட்டருக்குலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 100 நாளைக்கு நல்லாவே போயிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட இட்டுவட்டிக்கில் சில முரண்பாடுகள் வச்சிருந்தாலும் இதை வந்து காஞ்சனா கீழே வைக்கலாம், இல்லை முனி கீழே வைக்கலாம், அந்த மாதிரிலாம் சிலர் பேச ஆரம்பித்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கும்போது டானுக்கு இந்த இடம் தகுதியாக இருக்கும் தோணுது. ஏன்னா தெலுங்குல இந்த படம் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது. சரி, நம்மளுக்கு தெலுங்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், இருந்தாலும் ரொம்பவே கரெக்டாக தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம பண்ணுற கவுண்டர்லாம் கரெக்டாக இருக்கா. ஆக்சுவலி தமிழ் மார்க்கெட், தெலுங்கு மார்க்கெட் ரெண்டும் பக்காவாக தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் காஞ்சனா பார்ட் 1. இந்த படம் 2011 வருது. ஆக்சுவலி முனி ஒரு இட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தன்னோட டைரக்ஷனுக்கோசம் தெலுங்குலையும் டானை வந்து இட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அவர் அந்த முனி வந்து தமிழ் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் நம்ம ராகவ லாரன்ஸ் அதுக்கு முன்னாடி ஹீரோவா ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கான ஸ்கோப் போயிடுச்சு. ஸோ அதனால தான் டைரக்ஷனில் இறங்கி அவர் தன்னை நிரூபிச்சு அவர் ஹீரோவாக வந்து தன்னை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் வந்து வெளிப்படங்கள்லாம் வருது. ஆக்சுவலி பாண்டி, ராஜாதி ராஜா, இரும்புகொடை, முரட்டு சிங்கம் நிறைய ஹீரோவாகவே படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா ஆகிட்டாரு. ஆனால் அவரோட படங்கள்ல பாண்டி தவிர பெருசாக எதுவும் போன மாதிரி தெரியல. ஆக்சுவலி மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை வந்து நம்மளே தான் திருப்பி தேத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ முனியோட அந்த சக்ஸஸ் தொடர்ந்து அப்போ முனி வரும்போது இருந்த அந்த பேய் சீசனோட இந்த 2011 பேய் சீசன்றது லைட்டாக கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக முனியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி காஞ்சனா பார்ட் 1 எடுத்திருந்தார் நம்ம சரத்குமார் திருநகையில் பண்ணியிருப்பார்ல அந்த வருஷம் தான். ஸோ இந்த படம் வரும்போது ராகவ லாரன்ஸுக்கு வந்து பெரிய மார்க்கெட்லாம் இல்லை, நார்மலாக தான் வந்தது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் வேற லெவலில் ஆடியன்ஸால் கவரப்பட்டு செமையா 100 நாளைக்கு ஓடி செம பாக்ஸ் ஆஃபீஸ், செம சாட்டிஸ்ஃபைட் ஆடியன்ஸுக்குலாம். இந்த படம் இந்தியில் சொதப்பி இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிடித்த படமாக பல மக்களுக்கு இருந்துட்டு இருக்கு. திருப்பியும் ஒரு டேரக்டரா தன்னை ஒரு ஹீரோவா செமையா நிரூபிச்சிட்டாரு நம்ம காஞ்சனால ராகவ லாரன்ஸ். எஸ்பெஷலி அவரோட அந்த ஆக்டிங் டேலண்ட்ன்றத ரொம்பவே மல்டி பர்சனாலிட்டியா வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி இன்னும் ஓவர் பூஸ்டப் பண்ணியிருப்பாரு. இந்த காஞ்சனா பார்ட் 1 வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவில் அந்த பேய் படம் அப்படின்ற அந்த ஒரு செட்டப்பேங்கிறது வந்து வேற லெவலில் பூஸ்டப் ஆச்சு. அதுக்கெல்லாம் ரொம்பவே மிக முக்கியமான காரணம் முனின்றதை தாண்டி காஞ்சனா பார்ட் 1 கன்ஃபார்ம்டா சொல்லி ஆகணும். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம்லாம் வந்து எடுங்கடா பேய் படத்தை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் விதை வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதில் நம்ம ராகவ லாரன்ஸ் போட்ட விதைங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தது. சரி, இப்போ நிறைய பேர் இந்த கவுண்ட் ஒன் லிஸ்ட்டில் வந்து காஞ்சனா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ரிவ்யூவாகவும் சக்ஸஸ், ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு, பட்ஜெட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டும் நல்லா இருந்திருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ரன்னிங் டேவும் இருந்திருக்கு. அப்படியேப்பட்ட படம் தான் நம்பர் 1ல தரணும் கேட்பீங்க. கரெக்ட் தான். ஆக்சுவலி இன்னும் ஒரு சில காரணங்கள் பார்க்கறனால நம்ம இந்த படத்தை வந்து கவுண்ட் ஒன்ல தேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ராகவ லாரன்ஸோட கவுண்ட் ஒன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நிறைய படங்கள் வந்து நல்லாவே சக்ஸஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயம் இல்லை கல்ட்டா சில விஷயம் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால ரொம்பவே கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருக்கு. ஆனாலும் அதில் நான் பாயிண்ட் ஆஃப் பிடிச்சி தான் இந்த கவுண்ட் ஒன் கொடுத்துட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் பெருசாக பேசிட்டு முடியாது. ஆனால் உங்கள் கொஸ்டினுக்குலாம் மேபி என்னால் எதுக்கு இந்த கவுண்ட் ஒன் பண்ண முடிஞ்சது அப்படின்றதுக்கான காரணம் சொல்ல முடியும். மோஸ்ட்லி அதை சொல்லி தான் இந்த வீடியோஸே பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துலேயும் நான் கவுண்ட் ஒன்ஸ். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் மாஸ் தெலுங்குல வந்த படம், நாகார்ஜுனா ஹீரோ. நம்ம ராகவ லாரன்ஸுக்கு முதல் டைரக்ஷன் படம் இதுதான். ஸ்ரீ சிரஞ்சீவி வந்து ஒரு டான்சிங்கில் வந்து நிறைய பூஸ்டப் பண்ணியிருந்தார் தெலுங்குல. அதே மாதிரி நாகார்ஜுனுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு தெலுங்குல. ஸோ அந்த டைமில் அவரை வச்சு ஒரு படம் அதை ஆக்ஷன் படமாக பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த மாஸ் வந்ததுக்கப்புறம் தமிழ்
தமிழில் கூட வீரன்ட்டு வந்து டிவிலாம் போட்டிங்கன்னா நல்ல டிஆர்பி வருது. ஆக்சுவலி இந்த மாஸ் அங்கே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு. அந்த சாங்ஸு அந்த ஒரு டான்ஸிங்கில் வந்து அந்த அண்ணன் நடிச்சு வச்சா மாசுன்றதுலாம் வேறு லெவலில் அங்கே ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி மாஸ் 50 நாள் 100 நாள்ன்றதுலாம் அதிகபட்ச தேட்டரில் ஓடி செம்ம பாக்ஸ் ஆஃபீஸ். நாகார்ஜுனோட பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் அன்னைக்கு டைமில் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் இருந்தது. ஆக்சுவலி கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் படமாக இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி தான் சொல்லணும். காஞ்சனா மாபெரும் வெற்றி தான், இதுவும் மாபெரும் வெற்றி தான். ஆனால் அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம கண்டிப்பாக மாஸ் படத்தை வந்து கவுண்டரில் டாப்பில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இங்கே கமர்ஷியல் ஹிட் கவுண்டர் பண்ண முடியுது. சரி, ஓகே, கவுண்டர் எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட்டும் எல்லாரோட வியூஸும் கண்டிப்பாக வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் என்னோட கவுண்டர் வந்து நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டரில் நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற படம் காஞ்சனா பார்ட் 2. இது ஆக்சுவலி மோனி சீரிஸில் 3வது பார்ட். இந்த காஞ்சனா பார்ட் 2ன்றதை வந்து நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் இடத்துல பண்ணியிருக்கோம் ராகவா லாரன்ஸோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம இந்த கவுண்டர் பண்ணுறதுன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹிட் கவுண்டர். வெற்றியின் அடிப்படையில் வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் பார்க்காம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்த படம் ரிவ்யூவாக வந்து உங்களுக்கு முனி காஞ்சனா 1 வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு சாயிலே இருக்கிட்டு மைல்டாக வந்து மிக்ஸ்டு வந்து சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் பாசிட்டிவ்ன்றது ஆடியன்ஸ் கிட்ட வேற லெவலில் கிடச்சிச்சு. ஆக்சுவலி என்ன படம் 3வது சீரிஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி 3வது சீரிஸ் வந்து ஒரு படம் ஹிட் அடிக்கிற தமிழ் சினிமாவில் பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு கதைகளத்துலேயே அந்த பேட்டர்ன்லாம் கரெக்டாக கொடுத்து ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்ணணும் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சு அதை மக்கள்கிட்டையும் பெருசாக வச்சிருப்பாரு. இன்றைக்கும் காஞ்சனா 1 காஞ்சனா 2 கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து காஞ்சனா 1 சொல்லலாம், காஞ்சனா 2 யாரும் விட்டு தர மாட்டாங்க. டிஆர்பிலையும் அந்த அளவுக்கு வேற லெவலில் பிச்சு போடுற ஒரு படம் தான் இந்த காஞ்சனா. ஆக்சுவலி இப்போ ஓகே காதல் கண்மணி படமும் வருது. அந்த ஒரு காம்படிஷன்லையும் காஞ்சனா வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக அதிகபட்ச மக்கள் போய் தியேட்டரில் பார்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சாங்க அந்த டைமில். ஆக்சுவலி நம்ம கண்டிப்பாக அந்த ஹிட் கம்பேரிசன் பார்க்கும்பொழுது இந்த படம் ஆடியன்ஸுக்கு மிக பெருசாக பிடிச்சிருந்தது. தியேட்டர்கள் செமையாக போச்சு. அதை தாண்டி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது அன்றைக்கி ரேஞ்சில் பட்ஜெட்டுக்குலாம் எங்கேயோ எகிரிச்சு. காஞ்சனா பார்ட் 1 அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கிடையாது. பட் இந்த படத்துக்கு வந்து செம பூஸ்ட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ், ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. அதை தாண்டி பார்ட் 3 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுன்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆக்சுவலி ரிவ்யூவாகவும் ஆடியன்ஸ் கிட்டையும். ரிவ்யூனா நீங்கள் வந்து வெறும் ரிவ்யூவர்ஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி மக்கள் தர ரிவ்யூன்றதையும் நம்ம இங்கே பெருசாக பார்க்கணும். மக்கள் வந்து காஞ்சனா 2க்குலாம் பெருசாக நெகட்டிவ் யாரும் சொல்லலை, அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது காஞ்சனா பார்ட் 2 தான் வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் டைரக்ட் பண்ண திரைப்படங்களே வந்து வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் பண்ணும்போது நம்பர் 1ல வரும் தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்னோட கவுண்டரில் என்னென்ன படங்களை எதனால கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முரண்பட்ட கருத்து இருக்குன்னா என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் வரும் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எதனால் வரும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நான் வீடியோவில் சொல்லி பண்ணுறல இதனால தரேன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கமெண்ட்லையும் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயமா ஆக்சுவலி ஆர்ஆர் சீரிஸ்ன்றது நம்ம ராகவா லாரன்ஸ் தான் தமிழ் சினிமாவில் வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு விதை போட்டிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அதை மாதிரி வந்து அந்த நாகம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து அவர் படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் வந்து இன்னும் அவர் பெருசாக படமாக பண்ண ஆரம்பிக்கல. இப்போ பாம்பாட்டம்லாம் வந்தது, பாம்பாட்டம்னா அது வேறு மாதிரியான ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ராகவா லாரன்ஸ் அவரோட அந்த கமர்ஷியல் காமெடி, அந்த ஒரு பேக் ஆஃப் ஸ்டோரி, அவரோட ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, அப்புறம் அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில், இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் அவர் டைரக்ஷனில் வச்சிருக்காரு. அது எல்லாம் வச்சு செமையான ஒரு பாம்பு படம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நீயா இந்த மாதிரி பாம்பு படத்துக்குன்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது, பாம்பு படத்துக்குன்ட்டு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் அந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டுனா செமையாக இருக்கும். 80ஸ்லாம் அது ரொம்ப பிரபலமாக இருந்தது, 70s எண்டிங் 80ஸ்லாம். ஸோ அவர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறதுல நிறைய படங்கள் கண்டினியூவாக பண்ண போகிறேன்னு இருக்காரு. ஆனால் அவருக்கான படங்கள் மிக பெருசாக வெற்றி கொடுக்காம போயிட்டு இருக்கு. ஸோ அவரை திருப்பியும் நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து திருப்பி ஆர்ஆரில் வந்தால் பெருசாக கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூ காஞ்சனா 3லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பாம்பு கான்செப்ட்ல மறுபடியும் வந்து ஒரு டைரக்ஷனில் சூப்பர் படம் பண்ணார்னா இவரோட டைரக்டிங் ஸ்கில் திருப்பியும் நிரூபிக்கப்படும் நான்லாம் பெருசாக நம்புகிறோம். ஸோ வாங்க தலைவா.